குளிர், வெப்பம், இன்பம், துன்பம், மானம், அவமானம் ஆகியவற்றை சமமாக அனுபவிக்கும் மனிதரின் மனதில் பகவான் குடிக்கொள்கிறார். எல்லாத்தையுமே அதை கேஷுவலாக எடுத்துக்கிடணும். ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபா அவனுக்கு பரிசு அடித்தாலும் கேஷுவலாக இருந்துக்கணும். 10 ரூபா அடித்தாலும் கேஷுவலாக இருந்துக்கணும். அதை பெரிதுபடுத்தியோ இதை இழந்தோ சொல்லாமல் கிடைத்ததை வைத்து வாழ்க்கையில் எவன் ஒருவன் திருப்தி அடைகின்றானோ அவனே ஒரு ஞான யோகம், கர்ம யோகம், அதை தியான யோகத்திலும் அதில் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பற்று நீங்கி மனம் பகவானுடன் இணைகிறது. அது மட்டும் இல்லை, எப்பொழுதும் அமைதியின்றி சஞ்சலமாக இருக்கும் என் மனதில் இந்த தியான யோகத்தை பயில்வது கடினமா என்று அர்ஜுனன் கேட்கிறார். அதற்கு பகவான் சொல்றார், அது சந்தேகமில்லை, மனம் சஞ்சலமானதுதான், இதை வசப்படுத்துவது கடினம், ஆனால் முடியாதது ஒன்றுமல்ல. இடைவிடாத பயிற்சியாலும் வைராக்கியத்தாலும் மனதை கட்டுப்படுத்த முடியும். இதற்கு தியான யோகம் உங்களுக்கு பயன்பெறும் என்று பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார்.